ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் தூரம் பருப்புக்கு 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. தூரம் பருப்பு 130 கிராம். இது ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 30 பல்லு பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து தனித்தனியா இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். சாப்பாட்டு அரிசி ஊற வச்ச தண்ணியில சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பருப்பை பாதி எடுத்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, 10 பல்லு பூண்டு, 4 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதை ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு சேர்த்தா பருப்பு உருண்டை டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை அரைச்சிட்டோம். ஒரு பவுலில் சேர்த்துட்டு மீதி இருக்க பருப்பை கொரன்னு அரைச்சி அதே பவுலில் சேர்த்துடலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பாதி பவுல், கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உருண்டை பிடிச்சி இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில் 3/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, நீட்ட வரமிளகா 6. இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. மசாலா ஓரளவுக்கு வறுத்துட்டோம். இந்த அளவுக்கு கொப்பரை தேங்காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கொப்பரை தேங்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை வறுத்துட்டோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. உருண்டை வெந்துருச்சு, எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் பொன்னிறமாக மாறின பிறகு கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பவுல் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெந்தயம் பொன்னிறமாக மாறணுங்க. முன்னாடியே சேர்த்திங்கன்னா கசப்பு தெரியும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இடித்து வச்சிருக்க பூண்டும் இஞ்சியும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டோம். இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி, பவுட்ரு பண்ணி வச்சிருக்க மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் பெருங்காயம். இதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உருண்டையில் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். தக்காளி வதங்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்போ புளி தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். தக்காளி அதிகமாக சேர்த்து புளியை கம்மியாக சேர்த்திங்கன்னா தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டையை இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. உருண்டையும் புளியும் நல்லா சேர்ந்து வரணுங்கிறதுக்காக ஒரு கொதி வரட்டும். இது வேலை அதிகம்தாங்க. ஆனால் இது செய்யும் போது உங்களுக்கு பொரியல் தேவைப்படாது. இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் வறுத்து சேர்க்கறதால குழம்பு கெட்டியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இது அப்பளத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.